ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிர்வு சேனலில் கஞ்சிக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு எப்போவுமே சட்னி, துவையல், மோர் மிளகா, வத்தல் வடகம் தான் நம்ம செய்வோம். ஆனால் இன்றைக்கி வித்தியாசமாக நம்ம ஒன்று செய்ய போகிறோம். இடித்த வெங்காயம் வறுக்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குது செய்கிறதுன்னு பார்த்துருவோம். சூப்பராக இருக்கும். இது நம்ம என்ன சட்னி, வத்தல் வடகத்தைங்காட்டியும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு துள்ளி எடுத்தாலே போதும், நல்லா நாக்கில் எச்சி விடுற மாதிரி டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். பாருங்கள், ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உளித்து கழுகி வச்சுருக்கேன். இதை அம்மிக்கல்லையும் இடிக்கலாம், ஆட்டுக்கல்லையும் உரல்லையும் இடிக்கலாம். நான் இப்போ மிக்சியில் தான் ஓட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பிளெண்டரில் இந்த சைடு திருப்புவோம். மிக்சியில் பொடிக்கிறதுக்கு திருப்புவோம்ல இந்த சைடு, அந்த மாதிரி ஒரே ஒரு ஓட்டு தான் ஓட்டணும். ஒரு ஓட்டு ஓட்டும் போதே இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப ஓட்டினா அரைஞ்சிரும். சும்மா கரகரன்னு இந்த மாதிரி 2 ஓட்டு ஓட்டி ஒரு வடைச்சட்டியில் இதை பளிச்சுன்னு கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 6 வரமிளகா அதே மிக்சி ஜாரில், நான் ஃபுல்லுமே வலிக்கல, கொஞ்சம் வெங்காயம் இருக்குது, அதில் 6 வரமிளகா போட்டு அதையும் இந்த மாதிரி பொடிச்சிட்டு வந்துடணும். பாருங்கள், விதையெல்லாம் நுணுங்கி இருக்காது, அப்படி தான் இருக்கும், கரகரன்னு தான் இருக்கணும். அதையும் இதில் போட்டுருவோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வறுக்கணும். அதையவை உப்பும் போட்டு கொஞ்சம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எந்த எண்ணெய் வேணாலும் உங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா பெரட்டி விடணும். மிளகா, உப்பு, வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விடணும். நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பில் தூக்கி வச்சுருவோம். அடுப்பில் வச்சு இந்த மாதிரி இலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் இலக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா முருகலாக வரும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு கொஞ்சமாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் இருந்தாலே போதும். இது அவ்வளோதான். ஊறுகாயெல்லாம் தூரத்தில் நிற்கணும், அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படி வணக்கிட்டே இருக்கணும். இடையில இடையில இப்படி இலக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா முருகலாக வரும். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடம்பு முடியல, காய்ச்சலாக இருக்குது, வாய்க்கு எதுவும் பிடிக்கலை அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நான் இன்றைக்கி வரகரிசி போட்டு கஞ்சியும், பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கேன். வரகரிசி, பச்சை மிளகா, ஜீரகமெல்லாம் போட்டு ஒரு கஞ்சி வச்சுருக்கேன். மட்டை அரிசி போட்டு ஒரு கஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு தான் இது நான் பண்ணுறேன். வீட்டில் எல்லாம் மழையாக இருக்கிறனால எல்லாருக்குமே கோல்டாக இருக்குது, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதிர்வு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.